மாணவர்களே, நாங்கள் இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கப் போகின்றோம். கடைசி வகுப்பில் நாங்கள் நைட்ரசனின் சேர்வையில் அமோனியா பற்றி படித்திருந்தோம். அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வாறு அமோனியா ஆய்வுசாலையில் தயாரிக்கப்படும் என்பதை நாங்கள் சமன்பாடுகள் மூலம் காட்டியிருந்தோம். ஒரு அமோனியம் உப்புக்கு காரத்தை சேர்த்து அமோனியாவை ஆய்வுசாலையில் தயாரிக்கலாம். தொழில்முறையில் வளியை திரவமாக்கி திரவ வழியை பகுதிபட காய்ச்சி வடித்து நாங்கள் அமோனியாவை தயாரிக்கலாம். இந்த அமோனியா நிறமற்ற வாயு, ஒரு சிறப்பியல்பான மனமுடையது. அமோனியா எங்கே வந்தாலும் உடனே நீங்கள் இது அமோனியா தான் என்று சொல்வீர்கள். அதே மாதிரி ஹைட்ரஜன் சல்ஃபைட், இது ஹைட்ரஜன் சல்ஃபைட் தான். குளோரின், இது குளோரின் தான் என்று நீங்கள் உழைப்பீர்கள். அப்படியான ஒரு சிறப்பியல்பான மனம் இந்த அமோனியாவுக்கு இருக்கின்றது. நீரில் நன்கு கரையும், நீருடன் ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்தி நன்றாக கரையக்கூடியது. திரவ அமோனியாவில் ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமாக கொதிநில உருகுநிலைகள் ஏரியவற்றிலும் பார்க்க உயர்வாக இருக்கும். இது ஒரு வாயு. இது ஈரப்பற்றான சிவப்பு பாசி சாயத்தாளை நீல நிறமாக்கும் ஒரு வாயு. இது சிவப்பு பாசி சாயத்தாளை நீல நிறமாக்கும் இந்த வாயு அமோனியா. இது வளியில் மடத்தி குறைந்தது. எனவே போன வகுப்பில் தயாரிப்பு முறைகளை பற்றி பார்த்திருந்தோம். ஆகவே எவ்வாறு அமோனியா தயாரிக்கலாம். அமோனியாவை உலர்த்துவதற்கு நாங்கள் கால்சியம் குளோரைட்டோ சல்பூரிக் அமிலமோ பயன்படுத்த முடியாத மாணவர்களே. ஏனென்று சொன்னால் அமோனியா ஒரு காரம், இவை அமிலம், இவற்றுடன் தாக்கம் புரியும். எனவே நீராத சுண்ணாம்பை பயன்படுத்தியே உலர் அமோனியா தேவைகளுக்காக தயாரிக்கப்படுகின்றது. இந்த அமோனியாவின் கட்டமைப்பை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், அமோனியா NH3 NHHH. அமோனியா ஒரு முக்கோண கூம்பக வடிவமுடைய மூலக்கூறு. முக்கோண கூம்பக வடிவமுடைய மூலக்கூறு அமோனியா. sp3 கலப்பாக்கம். அவை முக்கோண கூம்பக வடிவம். முனைவுத்தன்மை உடையது. பாருங்கள், எல்லாம் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் ஒரு டிரெக்ஷனில் அமோனியாவில் தாக்கம் செய்வதை பாருங்கள். இங்கே இருந்து +2 மைனஸ் அவை விளைவில் இல்லாமை ஒரு முனைவு மூலக்கூறு அமோனியா முனைவு மூலக்கூறு. அவை இந்த அமோனியா ஒரு முனைவு மூலக்கூறாக இருப்பதை காணலாம். முனைவு மூலக்கூறு தனிச்சோடி இலத்திரங்களை தள்ளி கரையக்கூடியது. இது சயமூண்டு என்ற இழிவு ஒட்சியேற்ற நிலையில் காணப்படும். இழிவு ஒட்சியேற்ற நிலை -3. எனவே அமோனியா சயமூண்டு என்கின்ற இழிவு ஒட்சியேற்ற நிலையில் காணப்படுவதால் அது நைட்ரசன் சார்பாக ஒட்சியேற்ற எண்ணை அதிகரிக்கும். அவை தாழ்த்துங்கருவியாக தொழிற்படும். நைட்ரசன் சார்பாக அமோனியாவால் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பட முடியாது. தாழ்த்துங்கருவியாக தொழிற்படும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் சார்பாக அது ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படும். எனவே அமோனியா ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். அமோனியா ஒரு தாழ்த்துங்கருவியாக தொழிற்படும். அமோனியா ஒரு அமிலமாக தொழிற்படும். அமோனியா ஒரு மூலமாக எல்லா வகையாகவும் இந்த அமோனியா தொழிற்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த அமோனியாவை எடுத்தால் பாருங்கள், இது மூலமாக தொழிற்படும் தாக்கத்தை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அமோனியா மூலம் எவ்வாறு காட்டலாம்? மூலம் அமிலங்களுடன் உப்புக்களை உருவாக்குவதிலிருந்து அமோனியா மூலமாக தொழிற்படும் தாக்கத்தை காட்டலாம். பாருங்கள், அமோனியா HCl, அமோனியம் குளோரைட், அமோனியா HCl, அமோனியம் குளோரைட், அமோனியா HNO3, அமோனியம் நைட்ரேட், அமோனியா H2SO4,
சல்பூரிக் அமிலம் மிகையாக இருந்தால் NH4 HSO4 உருவாக்கும். அமோனியா மிகையாக இருக்கும் போது அமோனியா மிகை அது H2SO4 உடன் அமோனியம் சல்பேட் NH4 2SO4 உருவாக்கும். அப்ப இந்த தாக்கங்களில் அமோனியா மூலமாக தொழிற்படும். பாருங்கள், இந்த தாக்கங்களில் அமோனியா மூலமாக தொழிற்படும். இது அமிலம், ஆகவே அமோனியா பேஸ். இந்த தாக்கங்களில் மாணவர்களே பாருங்கள், அமோனியா மூலமாக தொழிற்படக்கூடியது. அமிலங்களுடன் தாக்கம் புரிந்து உப்புக்களை தருமாக இருந்தால் அந்த தாக்கத்தில் அமோனியா மூலமாக தொழிற்படும். நெக்ஸ்ட் அடுத்த போல பார்ப்போம். இந்த அமோனியா ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் தாக்கங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அமோனியா ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் தாக்கங்களை பார்க்கின்றோம். பாருங்கள், வெப்பமேற்றப்பட்ட S குழு உலோகங்களின் மீது அமோனியாவை செலுத்தும் போது ஐதரசன் வருகின்றது. இந்த தாக்கத்தில் அமோனியா ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகிறது. வெப்பமேற்றப்பட்ட S குழு உலோகங்கள் மீது சோடியம் அமோனியா வாயுவை செலுத்துதல். சோடாமைட் உருவாக்கப்படும். NaNH2 சோடாமைட் சக ஐதரசன் உருவாகும். 2Na 2 அமோனியா 2NaNH2 ஐதரசன் வாயு. இங்கு நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பாருங்க, சைவர் சோடியம் எங்களுக்கு தெரிகின்றது. இந்த தாக்கத்தில் அது +1க்கு மாற்றப்படும். ஆக்சியேற்றம் +1 நிலையில் இருக்கிற ஐதரசன் 0வாக மாற்றப்படும். பாருங்கள், இந்த தாக்கத்திலே அமோனியா ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்றது. நைதரசன் ஒட்சியேற்ற நிலை எந்த விதமான மாற்றமும் இல்லை. நைதரசன் ஒட்சியேற்ற நிலை மாற்றம் இல்லை. ஆகவே ஐதரசன் சார்பாக தொழிற்படுகின்றது. அப்போ ஒட்சியேற்றும் கருவி ஐதரசன் சார்பாக தொழிற்படும். வெப்பமேற்றப்பட்ட S குழு மூலகங்கள் மீது அமோனியா வாயுவை செலுத்தும் போது சோடியமும் அதன்கீழ் உள்ள மூலகங்களும் அவற்றின் ஏமாயிற்றை தரும். லித்தியமும் கூட்டன் 2 உலோகங்களும் அவற்றின் நைட்ரைட்டை தரும். பொட்டாசியம் சக அமோனியா சோடியமும் அதன் கீழ் உள்ள உலோகங்களும் ஏமாயிற்றை தரும். பாருங்கள், ஏமாயிட் உருவாக்கப்படும். ஏமாயிட். ஆகவே ஆனால் இந்த தாக்கத்தில் பாருங்க, பொட்டாசியமும் சோடியமும் அதன் கீழ் உள்ள மூலகங்களும் ஏமாயிட்டுகளை தரும். அதேவேளை லித்தியமும் கூட்டன் 2 உலோகங்களும் அவற்றின் நைட்ரைட்டுகளை இந்த தாக்கத்தில் தருவதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, Li சக அமோனியா Li3n சக H2. ஆகவே இந்த தாக்கத்தில் இவையெல்லாம் ஒட்சியேற்றும் கருவிகளாக தொழிற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அவை 6 3 சைவர் +1. ஆகவே அமோனியா ஒரு ஒட்சியேற்றும் கருவி. மெக்னீசியம் சக அமோனியா வெப்பம். மெக்னீசியம் நைட்ரைட் Mg3N2 +H2. பாருங்கள், கூட்டன் 2 லித்தியமும் அவற்றின் நைட்ரைட்டை தரும். அவற்றின் ஏமாயிட்டுகள் உறுதி குறைந்தவை. உடனடியாக பிரிந்து இந்த நைட்ரைட்டுகள் வருவதை நீங்கள் காணலாம். 3Mg 10 அமோனியா Mg3N2 3 நீர். சைவர் +2 ஒட்சியேற்றும் கருவி. கால்சியம்
எல்லாமே இதே தாக்கம்தான். அப்போ பாருங்கள், அப்போ இங்கே அமோனியா நைதரசன் சார்பாக அல்ல, ஐதரசன் சார்பாக அது ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்றது இங்கே. அப்போ அமோனியா ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்றது. அமோனியா பாருங்கள் ஒரு அமிலமாக தொழிற்படுவதை நாங்கள் பார்ப்போம். ஒரு உலோகம் ஒரு பதார்த்தத்தில் போடும்போது ஐதரசன் வாயுவை தந்தால் அது அமிலமாக தொழிற்படும். எனவே மாணவர்களே, இந்த தாக்கங்கள் அனைத்திலும் அமோனியா 2 வேலையை செய்கின்றது. 1 ஒட்சியேற்றும் கருவி, 2 அமிலமாக தொழிற்படுகின்றது. உலோகம் ஒரு பதார்த்தத்தில் போடும்போது ஐதரசனை விடுவிக்கின்றது. ஆகவே போடப்பட்ட பதார்த்தம் அமிலம், அதிலிருந்து தான் ஐதரசன் வருகின்றது. அப்போ இந்த தாக்கங்களில் கூட்டம் 1 கூட்டம் 2 மூலகங்கள் அமோனியாவுடன் அடையும் தாக்கங்களில் இந்த அமோனியா, இந்த கூட்டம் 1 கூட்டம் 2 அமோனியாவுடன் அடையும் தாக்கங்களில் இந்த அமோனியா 1 ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். ஆக்சியேற்றும் கருவி. 2 அமிலமாக தொழிற்படும். ஞாபகத்தில் வையுங்கள் மாணவர்களே, அமோனியா ஒட்சியேற்றும் கருவியாகவும் அமிலமாகவும் ஒரே தாக்கத்தில் தொழிற்படுகின்றது. ஒரு உலோகத்தை ஒரு பதார்த்தத்தில் போடும்போது ஐதரசனை தந்தால் அந்த போடப்பட்ட பதார்த்தம் அமிலம், அந்த வேலையைத்தான் இங்கே செய்கின்றது. ஒட்சியேற்றும் கருவியாகவும் அமிலமாகவும் தொழிற்படுவதை இந்த தாக்கங்கள் காட்டுகின்றன. பாரமான அமோனியாவுக்கு இதே மாதிரியான தாக்கத்தை நீங்கள் எழுதுவீர்களாக இருந்தால் பாருங்கள், பாரமான அமோனியாவுக்கு இதே மாதிரியான தாக்கம் ஒன்றை நீங்கள் எழுதுவீர்களாக இருந்தால் MgND3 பாரமான அமோனியா, Mg3N2 பிளஸ் பாருங்கள் Mg3N2D2, அதாவது டியூட்ரியம் பெறப்படும். Mg3N2 பிளஸ் D2 டியூட்ரியம் பெற்றுக்கொள்ளப்படுவதை காணலாம். பொட்டாசியம் சக ND3, இந்த தாக்கங்களில் KND2 பிளஸ் KND2 பிளஸ் D2 உருவாவதை காணலாம். 2 2 2 D2. பாருங்கள், அப்போ அமோனியா மாதிரியே ND3 தொழிற்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த தாக்கத்தில் உங்களுக்கு இவ்வகையான விளைவுகள் தோன்றுவதை காணலாம். அப்போ இதில் ஒரு கன்வர்ஷன், ஒரு மாற்றீடாக உங்களுக்கு ஒன்று தரமாக இருந்தால் ஒரு மாற்றீட்டை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாற்றீடாக இங்கே நாங்கள் இதை தரமாக இருந்தால் கவனிங்கோ, என்ன மாதிரி இதை செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், ஒரு மாற்றீடாக தந்தால் NH2 இதில் இருந்து ND3 தயாரிக்க சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. சோடாமைட் ND3, சோடாமைட் ND3 தயாரிக்கும். சோடாமைட்டில் இருந்து ND3 தயாரிக்கும். அப்போ பாருங்கள், உங்களுக்கு டி சேர்வையாக D2O மட்டும்தான் தரப்பட்டிருக்கின்றது. D2Oவை மட்டுமே நீங்கள் டி சேர்வையாக பயன்படுத்தலாம். அப்போ நாங்கள் முதல் என்ன செய்யணும் என்று சொன்னால், கவனிங்கோ, மற்ற வசதிகள் எல்லாம் உங்களிடம் இருக்கின்றது. அப்போ பொதுவாக இங்கே நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ இப்போது அவதானித்தால் தெரியும். பாருங்கள், இதற்கு நீர் சேர்க்க போகிறோம். நீர் இதை உடைக்கும். ப்ளஸ் மைனஸ் OH மைனஸ் H ப்ளஸ் அமோனியா வெளிவரும். நீர் சேர்க்கும் போது இந்த பக்கம் HM, இந்த பக்கம் OHM சேரும் அமோனியா. இந்த அமோனியாவில் கவனியுங்கோ, லித்தியம் அல்லது மெக்னீசியம் போன்ற உலோகங்களை எரிக்கிறது. Mg3N2 வரும்.
லித்தியம் போட்டால் Li3n வரும். அதற்கு D2O போடும்போது ND3 பெற்றுக்கொள்ளப்படும். அவை இது கன்வர்ஷன் சமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரூட்டை மட்டும் காட்டினால் தெரியும். அவை ND3 தயாரிக்கப்படும். அவை இந்த மாற்றங்களை நீங்கள் இவ்வாறு பயன்படுத்தலாம். அங்கேயும் நீங்கள் இவற்றை செய்யலாம். அவை வரும். இதற்கு பதிலாக நீங்கள் லித்தியத்தையும் பயன்படுத்த முடியும். அப்படி நீங்கள் லித்தியத்தை பயன்படுத்தினால் பாருங்கள், Li வெப்பம் Li3n, அதற்கு D2O போட்டும் இந்த விளைவை நீங்கள் பெறலாம். D2O போடும்போதும் ND3 உருவாக்கப்படும். பாருங்கள், அப்போ தாக்கங்களில் இவ்வகையான மாற்றங்களை காணலாம். இது உருவாக்கப்படுவதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். NaNH2 ND3 ஆக இந்த தாக்கங்கள் பெற்றிருக்கும். அவை அவதானியங்கள். அப்போ இப்போ நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். எக்ஸசைஸ் நீங்கள் செய்து பாருங்கள் பிள்ளைகளே. என்னத்தை நாங்கள் காட்ட இருக்கின்றன என்று சொன்னால் பாருங்கள், நீங்கள் இதை செய்து வைத்திருக்கணும். ஹோம்ஒர்க் என்ன ஹோம்ஒர்க் என்று சொன்னால் ND3 இதில் இருந்து KNH2 தயாரிக்கிற முறையை நீங்கள் எவ்வாறு செய்வீர்கள் என்பதை நீங்கள் செய்து வைத்திருக்கோம். அடுத்த வகுப்பில் நான் அதை கேட்பேன். ND3 KNH2 இது ஆக்கி பாருங்கள். ND3 KNH சில உலோகங்களும் நீரும் மட்டும்தான் தந்திருக்கு. சில உலோகங்களும் நீரும் தந்திருக்கு. ND3 KNH2 நீங்கள் தயாரித்து பார்க்கணும். அப்போ என்ன நாங்கள் செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். அடுத்த போல் அமோனியா ஒரு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் தாக்கம். இதுதான் வாய்ப்பு கூட. அமோனியா தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் தாக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், அமோனியா தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் தாக்கம். சில வெப்பமேற்றப்பட்ட உலோக ஆக்சைட்டுகள் மீது அமோனியாவை செலுத்தும் போது அவை உலோகமாக தாழ்த்தப்படும். SNக்கு கீழுள்ள உலோகங்கள் அவற்றின் ஆக்சைட்டுகள் அமோனியா வாயுவை செலுத்தும் போது உலோகமாக தாழ்த்தப்படுகின்றன. பாருங்கள், PbO வெப்பமேற்றி அமோனியா வாயுவை செலுத்துதல். Pb+N2 சகநீர். ஆகவே அமோனியா தாழ்த்துங்கருவியாக தொழிற்படும் தாக்கங்களில் மாணவர்களே அது நைதரசனாக தான் மாற்றமடைகின்றது. அப்போ அமோனியா தாழ்த்துங்கருவியாக தொழிற்படும் இத்தகைய தாக்கங்களில் தான் நைதரசனாக மாற்றமடைவதை காணலாம். -3 நிலையில் இருக்கிற சைவராக மாற்றமடைகின்றது. தான் ஒட்சியேற்றப்படுகின்றது. ஆவிதானது தாழ்த்துங்கருவியாக தொழிற்படுகின்றது. அவ என்று அமோனியா தாக்கங்கள் என்று வந்தால் அது தாழ்த்துங்கருவியாக தொழிற்படும் தாக்கம். SN அதன் கீழே உள்ள எந்த உலோக ஆக்சைட்டாக இருக்கலாம், இறுதியில் உலோகமாக மாற்றப்படும். அப்போ PbO உலோகமாக மாற்றப்படுவதை காணலாம். +2 0 10 எலக்ட்ரானை பெற்றுக் கொண்டிருக்கு. 10 அமோனியா N2 அவை தர 2 6 0 அது என்ன செய்கிறது, 6 எலக்ட்ரான்களை அது இழந்து ஒட்சியேற்ற. அப்போ இந்த 6ஐயும் இழந்து அது ஒட்சியேற்ற நிலைக்கு மாறுகின்றது. பாருங்கள் 6. அப்போ இதுவே நாங்கள் 3ஆல் பெருக்கும்போது 3PbO 3Pb எலக்ட்ரானை சமப்படுத்துகிறோம். 3ஆல் பெருக்குகின்றோம். அப்படி இந்த அம்புக்குறி நீளம் 3ஆல் பெருக்கணும். பெருக்கும்போது இந்த மாற்றத்தை நீங்கள் காணலாம். ஆவி 6 ஐதரசன் 3 நீர். பாருங்கள், ஆக்சைட்டுகள் உலோகமாக தாழ்த்தப்படும். ஆக்சைட்டுகள் ஆவி அமோனியா இந்த தாக்கங்களில் ஒரு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுவதை எங்களுக்கு இந்த தாக்கங்கள் எடுத்து காட்டுகின்றன. தாழ்த்தும் கருவி. ஈயம் உயர்வளவு நிலையில் இருந்தாலும் PbO2 பாருங்கள் அமோனியாவால் தாழ் ஆக்சைட்டாக மாற்றப்பட்டு
மீண்டும் இந்த தாள் ஆக்சைடு அமோனியா வாயுவினால் பிபியாக தாழ்த்தப்படும். அப்போ உயர் வலுவளவு ஆக்சைட்டுகளாக இருந்தாலும் தாழ் வலுவளவுக்கு மாற்றப்பட்டு அது மீண்டும் உலோகமாக மாற்றப்படும். அப்போ PbO2 lead 4 oxide lead 2 oxide மாற்றப்பட்டு இறுதியில் லெட்டாக மாற்றமடையும். அவை இது கீழே இருக்கிற மூலகங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எஸ்எனுக்கு மேலே காணப்படுகின்ற மேலே உள்ள மூலகங்கள் அவை உயர்வளவு ஆக்சைட்டுகள் தாழ்வளவு ஆக்சைட்டுகளாக மாறும். ஆனால் ஒருபோதுமே அவை உலோகமாக அமோனியா வாயுவால் தாழ்த்தப்பட மாட்டாது. அப்போ அவதானித்துக் கொள்ளணும், இந்த மேலே காணப்படுபவை எஸ்என் மேலே அவை உயர்வு ஒட்சியேற்ற நிலையில் காணப்பட்ட ஆக்சைட்டுகளாக இருந்தால் தாழ் ஒட்சியேற்ற நிலைக்கு இறுதியில் ஒருபோதும் உலோகமாக மாற்றப்படாது. MnO2 அது +4 ஒட்சியேற்ற நிலையில் இருக்கிற ஆக்சைட் ஆகும். MnO2 இது அமோனியாவுடன் வெப்பமேற்றும் போது இது +4 ஒட்சியேற்ற நிலையில் உள்ளது. எனவே Mn2O3 +3க்கு மாறுகின்றது. N2 சக நீர். பாருங்கள், மெங்கனீசின் எந்த உயர்நிலை ஆக்சைட்டை எடுத்தாலும் தாழ் ஆக்சைட்டாக அமோனியா வாயுவால் தாழ்த்தப்படும். இவ்வாறு தாழ் ஆக்சைட்டாக இது தாழ்த்தப்படுகின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தால் 2 இந்த ஒட்சியேற்ற எண் முறையில் நாங்கள் பேலன்ஸ் பண்ணுவோமாக இருந்தால் பாருங்கள், +4 × 2 +8 இது +3 × 2 +6. ஆகவே பாருங்கள், +6 அதாவது 2 இலத்திரனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். +6 அப்போ 2 இலத்திரனை எடுத்துக்கொள்ளும். இங்கே 2 அமோனியா போட்டால் -3 × 2 -6 0. இது 6 இலத்திரனை அது இழக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் பாருங்கள், இங்கே 2 அங்கே 6 இலத்திரனை சமனாக கொண்டு வரும்போது இது நாங்கள் 3ஆல் பெருக்குகின்றோம். அப்படி 3ஆல் பெருக்கும் போது இது 6 Mn மாறுகின்றது. இது 3ஆல் பெருக்கப்படுகின்றது. அவை விளைவை எங்களுக்கு தருகின்றது. அப்போ இப்போ நாங்கள் பார்க்கும்போது 6 ஐதரசன் 3 நீர். அப்போ பாருங்கள், அப்போ இதில் கவனமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் பேலன்ஸ் பண்ண தெரியணுமான பேலன்ஸ் பண்ணி பிரயோசனம் இல்லை. பேலன்ஸ் பண்ணி நான் சமன்பாட்டை எழுதி போட்டு போகலாம். எவ்வாறு பேலன்ஸ் பண்ணுறீர்கள் என்ற ஐடியாவை காட்டி தருகின்றேன். ஆகவே இந்த Mn2O3 உருவாக்கப்படும். தொடர்ந்து பாருங்கள், இதை அவதானிங்க. இந்த Mn2O3 உருவாக்கப்பட்ட Mn2O3 தொடர்ந்து அமோனியா வாயுவால் தாழ்த்தப்படும். Mn2O3 தொடர்ந்து அமோனியா வாயுவால் தாழ்த்தப்படும் போது MnO சக N2 சக நீர் பெறப்படும். பாருங்கள், உயர்நிலை ஆக்சைட்டுகள் தாழ்நிலை ஆக்சைட்டுகளாக அமோனியா வாயுவால் தாழ்த்தப்படுகின்றன. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒட்சியேற்ற எண்ணை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் பாருங்கள், ஒட்சியேற்ற எண்ணை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் இந்த ஒட்சியேற்ற எண் பேலன்சிங்கை நாங்கள் இப்போ பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், இது +3 × 2 +6 இது 2 போடுகின்றேன் 2 Mn பேலன்ஸுக்காக. 2 × +2 +4 பாருங்கள், +4 அது 2 இலத்திரனை எடுத்துக்கொள்கின்றது. +6 +4 2 இலத்திரனை எடுத்துக்கொள்வதை காணலாம். அதே போல பாருங்கள், -3 N2 2 × -3 -6 அவை பிரமாணம் -6 0. அது
6 இலத்திரனை இழப்பதாக எடுத்துக்கொள்வோம். 6 இலத்திரனை இழக்கின்றது. இதை 3ஆல் பெருக்க போகின்றேன். பாருங்கள் 3, அதையும் சேர்த்து 3, அப்போ இது 6 என்று வரும். அப்போ பாருங்கள் இங்கே 6 ஐதரசன் 3 நீர், பார்த்தால் 9 9. பாருங்கள் அப்போ இப்போது அந்த சற்று நீங்கள் அவதானித்தால் பாருங்கள் அது MnO3 MnO. ஆனால் மாணவர்களே ஒருபோதும் MnO அமோனியா வாயுவால் தாழ்த்தப்பட்டு உலோக Mn ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. உலோக Mn-ஐ ஒருபோதும் பெறலாம். அப்போ இந்த அவதானித்தால் உங்களுக்கு விளங்கும். பாருங்க MnO2 +4 +3க்கு தாழ்த்தப்படும், +3 +2க்கு தாழ்த்தப்படும். ஆனால் உலோக Mn தாழ்த்துவதற்கான தாழ்த்தும் இயல்பு அமோனியாவுக்கு இல்லை, அது தாழ்த்தப்பட மாட்டாது. ஆனால் கீழே உள்ள PbO2 PbO வந்து Pbஆக வரும், Pb3O4 இறுதியில் PbO ஆக வந்து Pbஆக வரும், Cu2O Cu ஆக வரும், Cuo Cu2O வந்து Cu வரும். ஆனால் மேலுள்ள மூலகங்கள் உலோகமாக தாழ்த்தப்படாது. அமோனியா வாயுவினால் அவ்வகையான மாற்றம் இருப்பதை நீங்கள் காணலாம். அமோனியா வாயு. அப்போ இப்போது நீங்கள் இதை பார்த்தீர்களாக இருந்தால் பாருங்க, இந்த தாக்கத்தை நாங்கள் பார்த்தாலாம். பாருங்கள் என்ன மாதிரி சொன்னால் பாருங்கள், இப்போ ZnO ப்ளஸ் அமோனியா, நீங்கள் தான் இதற்கு விடையை சொல்ல வேண்டும். MgO அமோனியா என்ன மாதிரியான விளைவுகளை பாருங்கள். Al2O3 ப்ளஸ் அமோனியா விளைவுகளை சொல்லுங்கள். என்ன மாதிரி? இவன் வந்து தனி ஓர் ஆக்சைடுகள், இவன் மேலே உள்ள உலோகங்கள் ஒருபோதுமே உலோகமாக தாழ்த்தப்பட மாட்டாது. இவற்றிலிருந்து அமோனியாவில் உலோகம் பெறப்பட மாட்டாது. இவை ஒருபோதுமே உலோகத்தை தராத Na2 அமோனியா உலோகத்தை தராத ஆக்சைட்டுகள், ஒருபோதுமே உலோகமாக மாற்றப்படாத ஆக்சைட்டுகள். அப்போ பல்வேறு உயர் ஒட்சியேற்ற ஆக்சைட்டுகள் மட்டும் தாழ் ஒட்சியேற்றலைக்கு வந்து அவை உலோகமாக வராது. கீழுள்ள ஆக்சைட்டுகள் தாக்கத்தொடரில் கீழுள்ளவை உலோகமாக மாற்றப்படும். ஆகவே அதை பார்த்துக்கொள்ளுங்கள். இனி அவதானியங்கள், இந்த அமோனியா டி குழுவில் காணப்படும் பல கற்றியன்களுடன் காம்ப்ளெக்ஸ் அயன் சிக்கல் அயனை உருவாக்கக்கூடியது. அமோனியா டி குழுவில் காணப்படும் பல கற்றியன்களுடன் சிக்கல் அயனை உருவாக்கக்கூடியது. காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், காம்ப்ளெக்ஸ் அயனை உருவாக்கக்கூடியது. பாருங்கள், அமோனியா டி குழுவில் காணப்படும் பல கற்றியன்களுடன் காம்ப்ளெக்ஸ் அயனை அது உருவாக்கக்கூடியது. பாருங்கள், ஸ்கேண்டியம், பாருங்கள் டி குழுவில் உள்ள சில கற்றியன்கள். இந்த கற்றியன்களை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் அவை டி குழுவில் காணப்படும் கற்றியன்கள். அவை இவைதான் டி குழுவில் உள்ள சில கற்றியன்கள். இந்த கற்றியன்கள் அமோனியாவுடன் சிக்கல் அயனை உருவாக்கும். அமோனியாவுடன் சிக்கல் அயனை உருவாக்கும். அமோனியா கரைசலுடன் சிக்கல் அயனை உருவாக்கும். ஆனால் இந்த அமோனியா கரைசலுடன் இவை சிக்கல் அயனை உருவாக்குவதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அவை சிக்கல் அயனை இது உருவாக்காது. பாருங்கள், அமோனியா கரைசலுடன் சிக்கல் அயனை உருவாக்கும். அப்போ இந்த சிக்கல் அயனை உருவாக்குன்ற திட்டத்தில் மேங்கனஸ். ஆனால் அவதானிங்கோ, இதில் என்ன மாதிரின்னு சொன்னால், இந்த குரோமியம் அமைன் சிக்கலை உருவாக்கினாலும் அமோனியா திரவ அமோனியாவுடன் மட்டும்தான் அமைன் சிக்கலை தரும். ஒருபோதும்
அமோனியா கரைசலுடன் அது அமைன் சிக்கலை தராது. குரோமியம் லிக்விட் அமோனியா திரவ அமோனியாவுடன் CrNH3 6 times 3+ காம்ப்ளெக்ஸ் தரும் மற்றும்படி அமோனியா கரைசலுடன் தராது. ஆகவே இந்த அமைப்பு அதாவது S2D7 S2D8 S1D10 இவை போன்ற S2D10 இவை மூலகங்கள் தான் சிக்கல் அயனை உருவாக்கக்கூடியவை. இவை அமோனியாவுடன் சிக்கல் அயனை உருவாக்கும். இந்த கற்றயன்கள் அமோனியா கரைசலை சிறிதாக சேர்க்கும் போது முதலில் வீழ்வடிவை தரும். இந்த வீழ்வடிவு மேலதிக அமோனியாவில் கரைந்து காம்ப்ளெக்ஸ் அயன் கரைசல் நிறமுள்ள கரைசல்களை தரும். அவை இந்த கற்றயன்கள் சில நிறமுள்ள கரைசல்களை தரக்கூடியதாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள். இந்த அமைன் சிக்கல் கற்றயன்களை நாங்கள் பார்த்து கொள்வோம். பாருங்கள். இதில் கவனிங்க, கோபால்ட் 2+ அது பிங்க் கலர் சொல்யூஷன். இதற்கு அமோனியா கரைசலை படிப்படியாக சேர்க்கும் போது முதலில் கோபால்ட் ஹைட்ரோக்சைடு சக 2NH4+. கோபால்ட் ஹைட்ரோக்சைடு அது ஒரு பிங்க் கலர் வீழ்வடிவை தரும். தொடர்ந்தும் அமோனியாவை நாங்கள் சேர்க்கும் போது இந்த வீழ்வடிவு மிகை அமோனியாவில் கரைந்து எக்ஸஸ் மிகை கரைந்து CONH3 6 times 2+ 2OH- என்கின்ற ஒரு மஞ்சள் கபிலம் நிறமான கரைசலை தரும். மஞ்சள் கபிலம் நிறமான ஒரு கரைசலை தரும். பாருங்கள். தொடர்ந்தும் நாங்கள் அமோனியா அதாவது மஞ்சள் கரைசலை தரக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், மஞ்சள் கபிலம் இது சற்று நேரத்தில் மஞ்சள் கபில நிறம் சற்று நேரத்தில் ஆக்சிடேஷன் அடைந்து CONH3 6 times 3+ aqueous செங்கபில நிறமான ஒரு கபிலம் சிவப்பு சேர்ந்த கபில நிறமான கரைசலை தரும். கபிலம் சிவப்பு செங்கபில நிறமான ஒரு கரைசலை தரும். பாருங்கள், கோபால்ட் 2+ பிங்க் கலர் இளம் சிவப்பு அமோனியா கரைசலை துளியாக சேர்க்க சிவப்பு வீழ்வடிவு இளஞ்சிவப்பு வீழ்வடிவு மேலதிகமாக அவ்வீழ்வடிவு கரைந்து மஞ்சள் கபில என்ற கரைசல் சற்று நேரத்தில் அது ஒரு கபில நிறம் சிவப்பு சேர்ந்த கபில என்ற கரைசலாக ஒட்சியேற்றமடைந்து மாற்றமடைகின்றது. ஆகவே CONH3 6 times 2+ எண்முகி வடிவம் ஹெக்ஸா அமைன் கோபால்ட் 2 அயன் CONH3 6 times 3+ ஹெக்ஸா அமைன் கோபால்ட் 3 அயன் ஹெக்ஸா அமைன் கோபால்ட் 2 அயன் சொல்யூஷன் ஹெக்ஸா அமைன் கோபால்ட் 3 அயன் சொல்யூஷன். அவை ஒரு செங்கபில நிறமான கரைசலை தருவதை நாங்கள் காட்டலாம். அவை கபில நிறம் தோன்றி ஒரு செங்கபில நிறமான கரைசல் ஒன்று வரும். இது தொடர்ச்சியான மாற்றம். இவ்வாறே கவனிங்கோ, இவ்வாறே இந்த மற்ற மூலகங்களும் உங்களுக்கு நிறங்களை தருகின்றன. நிக்கலாக இருந்தால் Ni2+, இளம் பச்சை நிக்கல் ஹைட்ரோக்சைடு பச்சை வீழ்வடிவு. அதிலிருந்து வர அயன் நிக்கல் NiNH3 6 times 2+ ப்ளூ.
பாருங்கள் கிரீன் கிரீன் precipitate, ப்ளூ கலர் டீப் ப்ளூ என்று சொல்லப்படும், டீப் ப்ளூ ஆழ்ந்த நீல நிறம், ஆழ்ந்த நீல நிறம், நீல நிறம் சிக்கல் அயன் உருவாக்கப்படும். பாருங்கள் பச்சை நிறமான நிக்கல் 2+ கரைசல் பச்சை வீழ்வடிவை தந்து கடும் நீல நிற கரைசல் தருகின்றது. ஹெக்ஸா அமைன் நிக்கல் 2 அயன் கடும் நீல நிற கரைசலை தருகின்றது. நிக்கல் இதே மாதிரி பாருங்கள் காப்பர் CO2+ நீல நிறம், பேல் ப்ளூ செப்பாய் நீல நிறம், CuNH3 4 times 2+, இதுவும் ஆழ்ந்த நீல நிறம் டீப் ப்ளூ, அதாவது கடும் நீல நிற கரைசலை தருகின்றது. கடும் நீலம், இது நீலம், இது பேல் ப்ளூ. நீலம் மங்கிய நீலம், இளநீலம், இளநீல நிறம், இளநீலம் கடும் நீல கரைசலை தருகின்றது. அவை இவை இந்த அமோனியாவால் வார சிக்கலையினால் உருவாக்கப்படுகின்ற கரைசல்களாகும். சிக்கலாயன் இதில் பாருங்கள் ஜிங்க் ZnNH3 4 times 2+, நிறமற்ற கரைசலை தரும். cadmium CdNH3 4 times 2+, நிறமற்ற கரைசலை தரும். சில்வர் AgNH3 2+, நிறமற்ற கரைசலை தரும். அதில் மேலும் காப்பர் 1 பாருங்கள், காப்பர் CuNH3 2+, நிறமற்ற கரைசலை தரும். பாருங்கள் ZnNH3 4 times 2+, நிறமற்ற சிக்கலாயன் டெட்ரா அமைன் சிங்காயன். CdNH3 4 times 2+, நிறமற்றது டெட்ரா அமைன் கேட்மியம் அயன். AgNH3 2+, நிறமற்றது டையமைன் சில்வர் அயன். CuNH3 2+, நிறமற்றது டையமைன் கொப்பர் 1 அயன். ZnNH3 4 times 2+, நான்முகி வடிவம். CdNH3 4 times 2+, நான்முகி வடிவம். AgNH3 2+, நேர்கோட்டு வடிவம். CuNH3 2+, நேர்கோட்டு வடிவம். அப்போ 6 times வரும்போது எண்முகி வடிவம். கொப்பருக்கு மட்டும் தளச்சதுர வடிவம். CuNH3 4 times 2+, தளச்சதுரம். நாகம் கட்மியம் நான்முகி. சில்வர் கொப்பர் 1 லீனியர் நேர்கோடாக இவ்வாறு சிக்கலையின் கரைசல்களை இது உருவாக்கக்கூடியது. ஆகவே பாருங்கள் இந்த கூட்டம் 14 மூலகங்களினது ஐதரைட்டுகளை நாங்கள் ஒப்பிட்டாலாம். கூட்டம் 14 மூலகங்களினது ஐதரைட்டுகளை ஒப்பிட்டால் பாருங்கள் நைதரசன் NH3, phosphorus PH3, arsenic ASH3, antimony SbH3. இவற்றின் ஐதரைட்டுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் NH3 BH3 ASH3 SbH3 BH3. இந்த முதலாவதாக இந்த பிணைப்பு கோணங்களை நாங்கள் NH3க்கும் PH3க்கும் நடுக பிணைப்பு கோணங்கள் கேட்கிறது. NH PH பாருங்கள் மின்னெதிர்த்தன்மை காரணமாக நைதரசன் மின்னெதிர்த்தன்மை கூடியது. இந்த இலத்திரங்கள்
நைதரசன் நோக்கி கவரப்பட்டு இந்த இடங்களில் மைனஸ் சரிவை காட்டும். நைதரசன் சிறிய அணு கிட்டவாக இருக்கும். பாஸ்பரஸ் பெரிய ஒரு அணு, அவை மின்னெதிர்த்தன்மையும் குறைவு, அவை கவரப்பட்ட இலத்திரங்கள் இங்கே. எனவே நைதரசனில் பிணைப்புச்சோடு இலத்திரங்கள் நெருங்கி இருப்பதால் தள்ளுவிசை கூட இருக்கும். இங்கே தள்ளுவிசை குறை இருக்கும். எனவே HNH கோணம் பெரிது HPH கோணம். கோணங்கள் இவ்வாறே கீழே போக போக எங்களுக்கு குறைந்து கொண்டு செல்வதை காணலாம். அப்போ கோணங்கள் NH3 PH3 NH3 HNH கோணம் பெரிது HPH கோணமாக இருப்பதை காணலாம். இந்த ஐதரைட்டுகளின் கொதிநிலை உருகுநிலை வரைவை நாங்கள் பார்த்தால், கொதிநிலை திரவ அமோனியா மூலக்கூறுகளுக்கிடையில் வலிமையான ஐதரசன் பிணைப்பு காணப்படும். எனவே மூலக்கூறுகளுக்கிடையில் வலிமையான ஐதரசன் பிணைப்பு காணப்படுவதால் அமோனியாவின் கொதிநிலை அசாதாரணமான உயர்வை காட்டும். அப்போ மூலக்கூறுகளுக்கிடையில் காணப்படும் வலிமையான ஐதரசன் பிணைப்பு காரணமாக அமோனியா உயர்வான கொதிநிலையங்களுக்கு காட்டக்கூடியது. இது கொதிநிலை. இந்த வரைவை நீங்கள் பார்த்தாலாம் பாருங்கள். இந்த வரைவை நாங்கள் அவதானித்தால் பாருங்கள், இந்த வரைவுக்குரிய கோலத்தை இங்கே பார்த்தால் சைவர் பாகு சி இங்கே இருக்கும். இது NH3 PH3 ASH3 SPH3. ஆகவே இந்த வரைவை பாருங்கள். NH3 அசாதாரணமான கொதிநிலை உயர்வானது, PH3 குறைந்து SPH3 அதிலும் பார்க்க மேலே இருப்பதை காணலாம். NH3 PH3 ASH3 SBH3. அப்போ அமோனியாவின் கொதிநிலை அசாதாரணமாக உயர்வதற்கு என்ன காரணம்? மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படும் வலிமையான ஐதரசன் பிணைப்பாகும். இதே மாதிரி உருகுநிலை வரைவையும் எடுத்தால் இதே கோலத்திலே உருகுநிலை வருவதை காணலாம். கூடி குறைஞ்சு கூடும் 3 பாயிண்ட்ஸையும் காணலாம். ஆகவே இந்த கொதிநிலை வரைவை நீங்கள் இவ்வாறு தெரிவிக்கலாம். அப்போ பாருங்கள், இது ஐதரைட்டுகளில் காணப்படுகின்ற கொதிநிலை வரைவுகள். இந்த மூலகங்களினது குளோரைட்டுகளை எடுத்து நீர்ப்பகுப்பை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால், கவனிங்கோ, இதே மாதிரி இந்த மூலகங்களின் குளோரைட்டுகளை எடுத்து நாங்கள் நீர்ப்பகுப்பை அவதானிப்போமாக இருந்தால், இந்த மூலகங்களின் குளோரைட்டுகளை எடுத்து நீர்ப்பகுப்பை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், அதாவது நைதரசன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், இவற்றின் குளோரைட்டுகள் NCl3, PCl3, ASCl3, SbCl3, பிஸ்மத் குளோரைட். NCl3 PCl3 திரவங்கள். NCl3 ஒரு மஞ்சள் நிறமுடைய எண்ணத்தன்மையான திரவம்தான் இந்த NCl3 ஆகும். மஞ்சள் நிறமுடைய ஒரு எண்ணத்தன்மையான திரவம் NCl3. இவை நீர்ப்பகுப்புக்குள்ளாகும் போது நீர்ப்பகுப்பு வீதம் குறைந்து செல்லும். அதாவது கட்டியன் பெருமன் அதிகரிப்பதால் நீர்ப்பகுப்பு வீதம் குறைந்து செல்லும். இந்த நீர்ப்பகுப்பை நாங்கள் பார்த்தாலாம். NCl3 நைதரசன் வெற்றோவிற்றுகள் இல்லை. நீரின் தனிச்சோடி நைதரசனுக்கு வழங்க ஏற்பது கடினம். நீரின் தனிச்சோடி இலத்திரங்கள் குளோரினுக்கு கொடுக்கின்றது. இதனால் இந்த நீர்ப்பகுப்பின் விளைவை நீங்கள் பார்த்தால் பாருங்கள், NCl3 சக நீர் விளைவு அமோனியாவும் HOCl விளைவாக கிடைக்கும். அப்போ அமோனியா HOCl NCl தனிச்சோடி இலத்திரனை அமோனியா ஏற்பதில்லை. இதனால் இந்த தனிச்சோடி இலத்திரங்கள் குளோரினுக்கு வழங்கப்படுகின்றன.
அவை OH கூட்டம் குளோரினுடன் சேரும் அதே நிலையில் OH கூட்டம் குளோருடன் சேரும் அதே நிலையில் OH கூட்டம் குளோர் ஐதரசன் என்னுடன் சேரும். ஆகவே HOCl NH3 உருவாக்கப்படுகின்றது. இந்த நீர்ப்பகுப்பில் ஒரு காரமான பதார்த்தமும் ஒரு அமிலமான பதார்த்தமும் தோன்றுகின்றது. நெடுக கேள்விக்கு வருது. காரம் அமிலம் 2 பதார்த்தமும் நீர்ப்பகுப்பால் தோன்றுவதை காணலாம். 3 நீர். ஆகவே 3 HOCl உருவாக்கப்படும். 3 HOCl உருவாக்கப்படுவதை காணலாம். அதே மாதிரி PCl3 பாஸ்பரஸில் வெற்று ஓபிட்டல் இருக்கின்றது, டி ஓபிட்டல். அவை நீரின் தனிச்சோடு ஏற்கக்கூடியது. அவை OH பாஸ்பரஸின் பக்கம் சேர ஐதரசன் குளோரின் பக்கம் சேரும். ஆகவே இதற்கான நீர்ப்பகுப்பு எடுத்தால் பாருங்கள், இதற்குரிய நீர்ப்பகுப்பு எடுத்தாலாம் உங்களுக்கு வருகின்றது PCl3 சக நீர், OH இங்கே சேரும் H3PO3 3 HCl உருவாக்கும். அவன் ஆர்சனிக் ASCl3 இதே மாதிரி 3 நீர், H3ASO3 3 HCl உருவாக்கும். தனிச்சோடு இலத்திரங்களை ஏற்கக்கூடிய வலிமை மையான பாஸ்பரஸ் ஆர்சனிக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த விளைவை இது உருவாக்குவதை நாங்கள் காணலாம். கீழே போக நீர்ப்பகுப்பு வீதம் குறையும். SbCl3 நீர் மீளும் தாக்கம் ஒரு வெண்ணிற வீழ்வடிவு SbOCl வெள்ள வீழ்வடிவு சக HCl உருவாக்கப்படும். ஒரு மீளும் தாக்கம் SbOCl சக HCl உருவாக்கப்படுவதை நீங்கள் காணலாம். அப்போ இந்த தாக்கங்களில் SbOCl சக HCl 2 Cl உங்களுக்கு பகிரப்படுவதால் இந்த விளைவு SbOCl வெள்ள வீழ்வடிவு வெண்ணிற வீழ்வடிவு. நீர்ப்பகுப்பு வீதம் குறைஞ்சு. இதே மாதிரி பிஸ்மத்துக்கு எழுதுவீர்களாக இருந்தால் பாருங்கள், பிஸ்மத்துக்கு இதே விளைவை நீங்கள் எழுதுவதாக இருந்தால் BiCl3 சக நீர், பிஸ்மத் ஆக்சிக்ளோரைட் BiOCl திண்மம் வெண்ணிறம் சக 2HCl. பாருங்கள், இந்த நீர்ப்பகுப்பால் இந்த மாற்றம் நடைபெறுவதை நாங்கள் காணலாம். அப்போ எங்களுக்கு மாற்றம் உருவாக்கப்படும். பாருங்கள், பிஸ்மத் குளோரைட்டுக்கு நீர் சேர்க்கும் போது வெள்ள வீழ்வடிவு தோன்றும். அதற்குள்ளே HCl சேர்க்கும் போது வீழ்வடிவு மறையும். தாக்கம் முன்னுக்கு பின்னுக்கு நீர் சேர்க்க முன்முக தாக்கம், HCl சேர்க்க மீளும் தாக்கமாக நீர்ப்பகுப்பு தாக்கங்கள் இதில் இருப்பதை நாங்கள் காட்டக்கூடிய இருக்கும். ஆவி அது ஒரு நீர்ப்பகுப்பு தாக்கமாக அமையும். குளோரைட்டுகள் நீர், அப்போ நீர்ப்பகுப்பு வீதம் குறைந்து செல்லும். அவை NCl3 ஒரு அமிலமும் மூலமும் தோன்றும். மற்ற இடங்கள் எல்லாம் அமிலங்கள் தோன்றுவதை காணலாம். SbCl3 BiCl3 ஒரு மீளும் தாக்கம். அவை நீர் சேர்க்க வெள்ள வீழ்வடிவு, அதுக்குள்ளே HCl சேர்க்க நிறமற்ற கரைசல் மீளக்கூடிய ஒரு தாக்கமாக இது காணப்படுவதை நீங்கள் காணலாம். அவை ஒரு மீளும் தாக்கமாக இருப்பதை நீங்கள் இங்கே தெரிவிக்கலாம். அப்போ அவதானித்துக் கொள்ளுங்கள். அவை இவற்றையெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்தால்தான் இங்கே நீங்கள் செய்யலாம். அவை இந்த கூட்டங்கள் 15 ஒட்சி அமிலங்கள் இருக்கின்றது. நைதரசன் உண்டாக்கும் அமிலங்கள், பாஸ்பரஸ் உண்டாக்கும் அமிலங்கள், அவற்றை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. நைதரசன் 2 ஒட்சோ அமிலங்களை உருவாக்கும். நைதரசன் 2 ஒட்சோ அமிலங்களை உருவாக்கக்கூடியது. பாருங்கள், 2 ஒட்சோ அமிலங்களை நைதரசன் உருவாக்கும். அப்போ நைதரசனிலிருந்து வரும் ஒட்சோ அமிலம் ஒன்று HNO3, இன்னொன்று HNO2.
HNO3 ஒரு வண்ணமிலம், HNO2 ஒரு மென்னமிலம். HNO3 +5 என்னும் ஒட்சியேற்ற நிலையில் உருவாக்குற ஒரு அமிலமாகும். HNO2 +3 என்னும் ஒட்சியேற்ற நிலையில் உருவாக்கும் ஒரு அமிலமாகும். 2 ஒட்சோ அமிலங்களை எங்களுக்கு இது தருவதை நாங்கள் காணலாம். HNO3, HNO2. ஆய்வுசாலையில் எவ்வாறு நைட்ரிக் அமிலம் தயாரிக்கப்படும் என்று கேட்டாலாம். கவனிங்கோ, ஒரு நைட்ரேட்டை செறிந்த சல்பூரிக் அமிலத்துடன் வெப்பமேற்றி ஆய்வுசாலையில் நைட்ரிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது. நைட்ரேட்டுகள் கான்சன்ட்ரேட்டட் H2SO-உடன் வெப்பமேற்றுவதன் மூலம் மீள்பாய்ச்சல் முறையால் ஆய்வுசாலையில் நைட்ரிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது. பாருங்கள், நைட்ரேட் உப்புக்களை செறிந்த அமிலத்துடன் வெப்பமேற்றுதல். NaNO3 சக செறிந்த அமிலங்களுடன் வெப்பமேற்றுதல். சல்பூரிக் அமிலம் ஆவிப்பரப்பு குறைந்தது, அதனால தான் அது பயன்படுத்தப்படும். NaHSO4 சக HNO3. பாருங்கள், ஆய்வுசாலையில் சல்பூரிக் அமிலம் ஆவிப்பரப்பு குறைந்தது, கொதில்ல கூடியது. அவை நைட்ரிக் அமிலத்தை ஒரு நைட்ரேட்டுடன் வெப்பமேற்றி KNO3 இருக்கலாம், NaNO3 இருக்கலாம், வெப்பமேற்றி ஆய்வுசாலையில் நைட்ரிக் அமிலம் ஒடுக்கப்பட்டு சேகரிக்கப்படும். HNO3. ஆனால் மாணவர்களே, தொழில் முறையில் நைட்ரிக் அமிலம் ஒஸ்வால்ட் முறை மூலம் தயாரித்துக் கொள்ளப்படும். தொழில் முறையில் நைட்ரிக் அமிலம் ஒஸ்வால்ட் முறை மூலம் தயாரித்துக் கொள்ளப்படும். இது ஒரு தொழில்முறை தயாரிப்பு. அவை ஊக்கிகள் எல்லாம் இங்கே பயன்படுத்த வேண்டி வரும். ஆகவே தொழில் முறையில் ஏபர் முறையில் பெறப்பட்ட அமோனியா, இந்த ஏபர் முறை தாக்கம் அமோனியாவின் தொழில்முறை தயாரிப்பு தாக்கமாகும். கரிங்கோ, ஏபர் முறை தாக்கம் அமோனியாவின் தொழில்முறை தயாரிப்பு தாக்கமாகும். பாருங்கள், வளியிலிருந்து பெறப்படும் நைதரசனம் உயிர்வாயு அல்லது சின்கேஸ் நீர்வாயு போன்றவற்றிலிருந்து பெறப்படும் நைப்தா போன்றவற்றிலிருந்து பெறப்படும் ஐதரசனம் உயர் அமுக்கம், உயர் வெப்பம், ஊக்கி முன்னிலையில் அமோனியாவை தரும். தொழில்முறை ஏபர் முறை என்று சொல்லப்படும். கேபர் ப்ரோசஸ், வளியை திரவமாக்கி திரவ வளியை பகுதியோட காய்ச்சி வடித்து பெறப்பட்ட நைதரசனம் சின்கேஸ் அல்லது நாங்கள் பயன்படுத்துகின்ற வாயுக்களாகிய நீர்வாயு போன்றவற்றிலிருந்து பெறப்படுகின்ற ஐதரசன், உயிர்வாயு மெதேன் போன்றவற்றிலிருந்து பெறப்படும் ஐதரசன், நப்தாவிலிருந்து பெறப்படும் ஐதரசன், இவற்றுடன் கலந்து உயர் வெப்பம் அமுக்கத்தில் அமோனியா தயாரிக்கப்படும். இது அமோனியாவின் தொழில்முறை தயாரிப்பு ஏபர் முறை என அழைக்கப்படும். இங்கு அமுக்கம் 250 தொடக்கம் 300 வளிமண்டலம் வரை பயன்படுத்தப்படும். வெப்பநிலை 500 பாக C, 450 தொடக்கம் 500 பாக C பயன்படுத்தப்படும். ஊக்கியாக இரும்பு தூள் பயன்படுத்தப்படும். K2O, Al2O3 போன்றவை தூண்டிகளாக பயன்படுத்தப்படும். ஊக்கி அமோனியா தயாரிக்கப்படும். இந்த அமோனியா நைட்ரிக் அமிலம் ஒஸ்வால்ட் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றது. பாருங்கள், இவ்வாறு தயாரிக்கப்பட்ட இந்த அமோனியா நைட்ரிக் அமிலத்தின் தொழில்முறை தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த அமோனியா நைட்ரிக் அமிலத்தின் தொழில்முறை தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே அமோனியா காற்றுடன் கலந்து, அமோனியா வளியுடன் கலந்து 1:9, 1:10 அப்படி 9 தொடக்கம் 12 என்ற கனஅளவு வீதத்தில் வளியை கலந்து பிளாட்டினம் ரோடியம் கோடிட்ட ஊக்கி, பிளாட்டினம் ரோடியம்
கோடிட்ட ஊக்கி சரியோ முன்னிலையில் இந்த 850 பாக சி வெப்பநிலையில் 7 தொடக்கம் 9 வளிமண்டல அமுக்கத்தில் NO தயாரிக்கப்படும். NO தயாரிக்கப்படும். அவை இந்த தாக்கத்தில் NO தயாரிக்கப்படுவதை நீங்கள் காணலாம். NO தயாரிக்கப்படும். பாருங்கள், அமோனியாவும் வளியும் 1:9 அல்லது 1:10 1 தொடக்கம் 12 வரை கலக்கப்பட்டு ஊக்கி வெப்ப அமுக்க நிபந்தனையில் நைட்ரிக் ஆக்சைடு தயாரிக்கப்படும். இந்த NO குளிர்விக்கப்பட்டு மீண்டும் வளியுடன் கலந்து, எல்லாம் வளிதான், வளியுடன் கலந்து NO2 வாயுவாக மாற்றப்படும். NO2 வாயு மீண்டும் வளியுடன் கலந்து NO2 வாயு மீண்டும் வளியுடன் கலந்து NO2 வாயு மீண்டும் வளியுடன் கலந்து NO2 O2 வளி நீருக்கூடாக செலுத்தும் போது நைட்ரிக் அமிலம் பரப்பும். இது நைட்ரிக் அமிலத்தின் ஒரு தொழில்முறை தயாரிப்பாகும். HNO3 பெற்றுக்கொள்ளப்படும் நைட்ரிக் அமிலத்தின் ஒரு தொழில்முறை தயாரிப்பாக எங்களுக்கு இது கருதப்படுகின்றன. இப்போ 2 போட்டு 6 ஐதரசன், இங்கே நாங்கள் 2 4 5 6 அரியண்டு வரும், முழுவதையும் நாங்கள் 2ஆல் பெருக்கும்போது 4 1 2 4. பாருங்கள், அப்போ ஏபர் முறையில் பெறப்பட்ட அமோனியா ஊக்கல் உட்சியேற்றம் செய்வதன் மூலம் எங்களுக்கு NOவாக மாற்றப்படும். இந்த NO குளிர்விக்கப்பட்டு மீண்டும் வளியுடன் சேர்ந்து NO2வாக மாற்றப்படும். NO2 மேலும் குளிர்விக்கப்பட்டு வளியுடன் கலந்து நீருக்கூடாக செலுத்தும் போது நைட்ரிக் அமிலம் உருவாக்கப்படும், HNO3. இது ஒஸ்வால்ட்டின் நைட்ரிக் அமிலத்தின் தொழில்முறை தயாரிப்பாகும். எனவே மாணவர்களே, இன்றைய வகுப்பு பாடத்தை நாங்கள் இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். இந்த பாடம் தொடர்ந்து இனி உங்களுக்கு கேள்விகளாக இடம்பெறும். இன்னும் இந்த தியரிகளும் இன்னும் பார்க்க இருக்கின்றது. இவற்றை ஆயத்த பண்ணி கொண்டு வாருங்கள். நாங்கள் அடுத்த வகுப்பில் இதற்குரிய வினாக்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். கவனமாக இதை ஆயத்த பண்ணி கொண்டு வாருங்கள்.